இப்ப ஆங்கிலேயர்களை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுடைய மொழி வேறு, பிரிட்டனுடைய மொழி வேறு. அதே இது மற்ற நாடுகள்ல இதே தமிழ்நாட்டில் வரப்போகும்போது இந்த இங்கிலீஷ் வேறு. அதே இங்கிலீஷ்ல பேசினாலும் இதனுடைய ஆங்கிலம் வேற விதமா வித்தியாசமான அந்த நாதங்கள் மாறுது. இதான் அந்த ஒலிகளை நாம் எழுப்பும் போது நாம் எதை எதை பழக்கிறோமோ இந்த உணர்வோட கலந்து நாதங்களும் மாறும். இந்த இதே போல நமக்குள் எத்தனையோ வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்குது. ஆனால் இது அதற்கு தக்கவாறு இந்த அணுக்களின் விளைவுகள் எப்படி விளையுகின்ற நிலையும் அதை காட்டுவார். அவர் குருநாதர் தெலுங்குல பேசுவார், கன்னடத்துல பேசுவாரு, மலையாளத்துல பேசுவாரு. கன்னடத்திலே எத்தனையோ வகையான கன்னடத்துல பேசுவார். தெலுங்குல பேசணும், தெலுங்குல எத்தனையோ வகையான இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை தமிழ் இருக்குது அத்தனை மொழியிலும் பேசுவார். ஆனால் அந்த உணர்வுக்கொப்ப அந்த முகபாவனைகள் எப்படி உருவாகுது என்ற நிலையும் இப்ப மனிதனுக்குள் எவ்வாறெல்லாம் விளைய வைத்துக் கொண்டு வர்றாங்க நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். முந்தைய நிலைகளில் அரசர்கள் அவர்கள் வகுத்து கொண்ட சட்டத்தையும் அவர்கள் கொண்ட அந்த எதையெல்லாம் சட்டமாக்கி அந்த உணர்வை பதிவு செய்கின்றார்களோ சிற்றரசர் பேரரசர் என்ற நிலையில் அந்தந்த பகுதியை தக்கவாறு அங்கங்கே தோன்றிய ஞானிகளின் முறைப்படி அதை வகுத்து இந்த மதங்களாகவும் அது வளர்கின்றது. ஆங்காங்கு உண்டான பாஷைகளும் மாறிதான் வந்திருக்கு. அது பேரரசா மாறும்போது இப்போ சிதம்பரத்துல ஒரு பாஷை இருக்குதுன்னா சிதம்பரத்தை விட்டு அடுத்த கிராமத்துல வேற பாஷையா இருக்கும். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கும். இதே தமிழா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இது ரெண்டையும் கலந்து நாம தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசமா இருக்கும். இப்படி அரச நிலைகளிலும் எத்தனையோ மாற்றங்கள் ஆக்கி இவை அனைத்தும் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அலைகளாக வைத்திருக்கு. பண்டைய காலங்களில் கண்டுணர்ந்த அகஸ்தியன் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ தாய்க்கருவிலே விளையப்படும் போது மற்ற மிருகங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வாசனை ஒவ்வொன்றுக்கும் பிடிக்காது. நல்ல பாம்பு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த ஒரு வேரை காட்டிய உடனே இது மனத்தை கண்டு அப்படியே பந்திடும். கீழ் ஒரு விஷத்தின் தன்மை வருதுன்னா அதுக்கு ஒரு செடியை அதை இதை எடுத்தோம்னா அது பம்பிக்கிறது. இதே மாதிரி ஒரு புலி வருது என்றால் அதுக்கு தகுந்த விருதுகள் எடுத்துக்கொண்டால் அந்த உணவின் தன்மை அதை அஞ்சுகின்றது. காரணம் அது உடல் வளர்ச்சியில வரப்படும் போது எதுல அஞ்சு எந்த செடியின் தன்மை அது கூடவே வருது. கீரிப்புள்ளி எடுத்துக்கொண்டால் தனக்கு விஷத்தின் தன்மை வருது என்றால் நுகர்ந்து பார்த்து இது முறியடிக்கும் பக்கம் திசை நோக்கும் போது அப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றை சுவாசிச்சு தான் அறிஞ்சு உடனே அந்த விஷத்தை தாக்கிவிட்டால் அந்த செடியில போட்டு பரலு விஷத்தை முறிச்சு விடுது. இப்படி ஒவ்வொரு விஷத்தன்மைக்கும் முறிவுகளை கண்டு கொள்ளும் போது காட்டிலே விளையும் மனிதன் முலாவுகளை தனக்கு பூசுறாங்க சந்தர்ப்பத்துல. ஒவ்வொரு பகுதிக்கு செல்லும் போது கொசுக்கு வேற, விஷத்தன்மையான ஈகளுக்கு வேற, விஷத்தன்மை கொண்ட நிலைகளுக்கெல்லாம் அந்தந்த பகுதி நேரங்களுக்கு தக்கவாறு இது முலாம்களை பூசி அதை அவருக்குள் வளர்க்கும் போதுதான் அந்த கருவில விளையக்கூடிய குழந்தைக்கு இந்த விஷத்தன்மை எல்லாம் இவங்க சுவாசிக்கும் உணர்வு அந்த குழந்தைக்குள்ள போது அந்த எண்ணமும் இவங்களுக்குள் விளையுது. அந்த விளைந்த உணர்வுகள் தான் விஷத்தை முறிக்கும் சக்தி அவங்களுக்குள் பெறப்படும். அப்ப அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு இவங்க தாய் தந்தைகள் முலாம் பூசி மற்ற உயிரினங்களிடந்து விஷத்தன்மையிட்டு வந்து தப்புனாங்க. ஆனால் அதை கருவிலே விளைந்த குழந்தை பூர்வ புண்ணியம் அமைந்து இந்த சத்தெல்லாம் அதுல சேர்ந்துடும். அப்ப அது விளையப்படும்போது இது இயற்கையிலே பார்த்த உடனே பாம்புகளோ விஷப்பூச்சிகளோ இதை கண்டு அஞ்சு ஓடும். இருந்தாலும் அது கடித்தாலும் இதுக்கு விஷம் ஏறுவதில்லை. இந்த பண்பினை அறிந்து கொண்ட சாஸ்திரங்களில் அரசர்கள் இந்த உண்மையை அவங்க அறிந்து இந்த குழந்தைகளுக்கு விஷமான சத்துக்களை செடிகள்ல இருந்து உயிரினங்கள்ல இருந்து
ஒவ்வொரு உணவுகளையும் இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை வலுவாக்கப்பட்டு தாயினுடைய உடலையே கருவில வளரப்படும் போது இதை ஏத்துறாங்க. அப்ப தன்னுடைய நாட்டு பற்றும் எதிரிகளுடைய உணர்வுகளும் விமர்சிக்கிறாங்க. இது ஒவ்வொரு அரசனுக்கும் இந்த கருவில வளரப்படும் போது அதுக்கென்ற குருமார்களை வச்சு இத்தகைய விஷத்தன்மையை ஊற்றி அந்த உணர்வுகளுக்கு செருகேற்றுறாங்க. அப்படி செருகேற்றி இந்த விஷத்தன்மைகளை வளர்க்கப்படும் போது அதிலே விளைந்த மனிதனுக்குள் இத்தகைய விஷத்தன்மையை வளர்கின்றது. முந்தைய போர் முறைகளில் வரக்கூடிய கத்திகளை பாருங்க, ஒவ்வொருத்தர் அரசன் வச்சிருக்க பார்த்தோம்னா அரசர்களை தவிர வேற ஒருத்தர் அந்த கத்தியை தூக்க முடியாது. அந்த விஷத்தன்மையான நிலை வரப்பும் போது அவங்க அந்த கத்தியை தூக்கி அவங்க போர் செய்யும் வலுவான நிலைகள் பெறுது. இத்தகைய அவர் உடல்களில் விளைந்த உணர்வுகளை வெளிப்படும் போது அதையும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக வைக்கிறது. இதே சமயம் கருளே விளைந்த அகசியனின் உணர்வின் தன்னை தன் தாய் தந்தை எடுத்துக்கொண்ட நிலையும் அவன் தனக்குள் விளைந்த உணர்வின் தத்தை எது விளைந்ததோ அது தன்னிச்சையாக நுகர்ந்த அறிவின் ஞானமாக அவன் இயக்கி விண்ணை நோக்கி பார்க்கும் நிலையும் வருகின்றது. அப்ப இந்த நஞ்சை முடிக்கும் உணர்வு வரப்போம் போது விண்ணை நோக்கி நஞ்சின் ஆற்றலையும் அறியும் அறிவு வருகின்றது. இதுவும் அவனுடைய சந்தர்ப்பம்தான். அப்படி எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அவனிலே விளைந்த நிலைகளை விண்ணுலகள் ஆற்றலை அறியப்படும் போது சூரியனின் இயக்க குடும்ப சக்தியை காணுகின்றான். அந்த பிரபஞ்சத்தை காணும் போது இந்த பிரபஞ்சம் உருவானதையும் அவன் காணுகின்றான். பிஞ்சு உள்ளத்துல அவனுக்கு ஒண்ணுனே தெரியாது, அது வளர்கின்றது. இப்ப குரங்கு இருக்குது என்றால் அதுக்கு குரங்குக்கு சொல்லி தருவதில்லை. அது பிறந்த உடனே தாயை தாவிக்கொள்ளுது. அது நகர்ந்து போகும்போது அதை தாவிக்கொண்டு அதோட சேர்த்து இறுக்கி பிடிச்சுக்கிறது. இப்ப இதுக்கு ஆகாது என்றால் அந்த தாயை நிசி எடுத்து திங்க விடுறதில்லை. மனிதனை போன்று இதை போன்ற இந்த உணர்வுகள் எதுவோ அதுக்கு அந்த அறிவின் ஞானம் வருது. இப்ப ஒரு சமயம் இந்த புழு ஒரு செடியில அதிகமா இருந்தது. அந்த தாவை வெட்ட சொன்னார். இந்த பீனாரி மரம்னு சொல்லுவாங்க, அதுல புழு எக்கச்சக்கமா உருவாகுது. அதை வெட்ட சொன்ன உடனே அந்த தனியை எடுத்த உடனே வீச்சு 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 வீச்சுன்னு கத்துது. இதுல உள்ள சத்து போகுது, ஆனா இலையை சாப்பிடுது. ஆனா இது அவ்வளவு கத்துது. அப்ப எதை உணர்வு வருதோ அது அதை படும்போது அதுக்கு அந்த உணர்வு தெரியும், அந்த அறிவு. ஏனென்றால் மரங்களுக்கு தன் உணவின் தன்மை கொண்டு தான் கவர்ந்து வளரும் அறிவு வருவது போல அதே அணுவான அணுவின் தன்மை விளைய போகும்போது அந்த உணர்வின் இயக்கமாக அந்த எண்ணங்கள் நமக்குள் குவிக்கப்படும். இப்படி பலவாறு வந்தாலும் அகசின் விண்ணின் ஆற்றலை தனக்குள் எடுத்து விண்ணிலிருந்து வந்து இந்த மண் உலகில் தனக்குள் வளர்ந்தாலும் விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகிறான். அது அறியும் ஆற்றலும் பிரிக்கும் ஆற்றலும் தனக்குள் சேர்க்கும் ஆற்றலும் தருகிறான் முதல் மனிதன். நான் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அகசியரை பற்றி விளக்கங்களை கொடுத்துருக்குறோம். ஏன்னா அது விளக்க வேண்டியது இல்லைன்னு இந்த இருக்க வேண்டி சுருக்கமா சொல்றோம். ஆக அவன் கண்டு உணர்ந்தவர்கள் எந்நாட்டவரும் அதை பெற முடியும். ஆனால் அந்த வளர்ச்சியை அவனுக்குள் கண்டு உணர்ந்து விண்ணு நாட்டில் இந்த மண்ணிலேயே அது கவரும் சக்தி பெற்று அது வளரப்படும் போது விண்ணுக்கு போகும் நிலை வருகின்றது. இப்போ ஒரு ராக்கெட் விண்ணிலே இருந்து வந்த உணர்வின் சக்தி இது பிரிக்கப்பட்டு விஞ்ஞான அறிவு கொண்டு உந்து விசையாக மாற்றி இது விண்ணுக்கு காற்றை பழந்து வேகமாக செல்லும் தன்மை வைக்கணும். இதை போல விண்ணிலிருந்து வரக்கூடிய நட்சத்திரத்தின் உணர்வின் சத்தை இதே நஞ்சை பழக்கும் தன்மை வந்தோம். அதை கண்டுணர்ந்த மின்னல் தாக்குது. அதை கவர்ந்து தனக்குள் எடுக்கும் போது மீண்டும் இந்த எண்ணத்தை விண்ணிலே பாய்ச்சப்படும் போது அவருடைய உணர்வுடன் தொடர்பு கொள்ளும். இதை காற்றாரு அகசின் அந்த 5 வயது நிலைகளில் இவன் எப்படி விண்ணுலக பெற்றான் என்று தாய் கருவு விட்டு வந்துடுறாங்க. தாய் தந்தை இறந்துடுறாங்க. அவன் தவித்துக் கொண்டிருக்கும் போது தாய் கருவில எப்படி சூரியனை அவங்க வணங்கினாங்களோ
அவங்க எந்தெந்த தாவர இனங்களை நுகர்ந்தார்களோ இதெல்லாம் தன்னிச்சையாக அந்த எண்ணங்கள் இந்த உணர்வுகள் அவனை இயக்குது. ஏன்னா எப்படி நாம் பரிணாம வளர்ச்சியிலே மனிதனாக வளர்ந்த அது முதல் காலத்தில் மனிதனுக்குள் வரப்போகும்போது இந்த தாவர இனத்தின் உணர்வின் அறிவே அங்கக்குள் அவனுக்குள் அறிந்து தீமைகள் அகற்றும் உணர்வுகள் அந்த அணுக்களாக விளையப்படுது. அவனில் விளைந்தது இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அகசியரை பற்றி உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பேன். அந்த அணுவின் தன்மையை அவர்கள் பெற்ற நிலையும் இப்ப உங்களுக்குள் போதிக்கும் போது இந்த உணர்வுகள் அங்க பதிவாகுது. என்றும் இருந்தது இன்றும் இருக்குது, ஆனால் மறைந்திருக்குது. கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்ற நிலைகளில் சாக்கழிவு எத்தனையோ கழிவுகள் இருக்குது. ஆனா அந்த கழிவுக்குள் நல்ல மனத்தை நுகர்ந்து அதை நுகர்ந்து அந்த வலுவை சேர்த்து கொண்டே வருது. அந்த தீமையை பழக்கும் சக்தி அது பெறுகின்றது. அதை போலதான் தீமை கொண்ட உலகில் நாம வாழ்றோம். என மனிதனாக பிறந்து தன்னுடைய சுயநலங்களுக்காண்டி மதங்களையும் மற்றவர்களையும் உருவாக்கி பழி தீர்க்கும் உணர்வுகளை அது நாளுக்கு நாள் வளரச் செய்து அதிலே விளைந்த உணர்வுகள் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைகள் அனைத்தும் நஞ்சு கொண்ட நிலைகளா இருக்கு. மனிதனில் நஞ்சை நீக்கிய அருஞானின் உணர்வுகளும் இங்கே கலந்திருக்கு. அந்த மனிதனின் நிலைகளை எவர் நுகர்ந்தனரோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டிய தீமைகளை பிளந்து அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை தனக்குள் அது வலுவாக்கி அவர்கள் வின்சென்றவர்கள் பலர். அந்த உணர்வும் நம்ம தருவதற்குத்தான் இப்ப இதை அந்த ஆரம்ப காலங்களில் அவர் பெற்ற நிலைகளும் உங்களுக்குள் இது பதிவு செய்யுது. ஏன்னா அவர் எனக்குள் பதிவு செய்தாரு. இந்த சாமிக்கு மட்டும் இப்படி சக்தி வந்தது அப்படின்னு சிலர் எண்ணலாம். அவர் சொன்ன நிலைகள் பதிவு செய்து கொண்டே அதனுடைய காலப்பருவம் நினைவுகளை ஊட்டுது. இப்ப நல்ல புசத்துல நீ எழுதி வச்சு போட்டு படிச்சீங்கன்னா முடியுமோ? நான் புசத்தை எழுதி கொடுத்துருக்குறோம். நீங்க திருப்பி மனப்பாடம் பண்றதுன்னா அதுல 1000 ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா மனப்பாடம் பண்றவங்க படிச்சிருவாங்க. பூரா புசத்தை பூரா மனப்பாடம் பண்ணி வச்சிருவாங்க. அதுல திருப்பி மூளை கூட கேட்டா தெரியாது. படிச்சதை பதிவு செய்து கொள்வாங்க, ஆனா திருப்பி சொல்ல தெரியாது. ஆனால் இந்த மகரிஷியின் உணர்வை பதிவு செய்ததை மீண்டும் அந்த உணர்வு வரப்போகும்போது அந்த உணர்வின் ஞானமாக தனக்குள் வளர்வதும் வளர்த்துக் கொள்வதும் கல்வி ஞானம் இல்லாதவங்க அதை ஜாஸ்தி பெறுகிறாங்க. என்றால் அவர்கள் அந்த உணர்வுடன் ஒன்றி வளர்க்கப்படுவது வளருது. விஞ்ஞான அறிவு கொண்டு வளர்த்து கொண்டு இந்த அறிவிலே தான் நம்மை செலுத்துது. மெய்ஞானிகள் கண்ட உணர்வை தனக்குள் அது கவரப்படும் போது அந்த மெய்வெளியை எடுத்து நம்மளுக்கு இந்த தீமைகளை பிளந்து அந்த மெய்ப்பொருளுடன் ஒன்றச் செய்து நாம் விஞ்ஞான அறிவோட கலக்கப்படும் போது இதை நம்மளை பிரிக்கப்படுகின்றது. ஆனா மெய்ஞான பொருளோட நாம் இணைத்து இதை பிரித்து பார்க்கும்போது இந்த விஞ்ஞான அறிவை பிரித்து விட்டு அந்த மூலக்கூறை அறிய முடிகின்றது. இதுக்கு அதுக்கு உண்டான வித்தியாசம். ஒருவேளை நான் நிறைய படிச்சிருந்தானே இப்படிதான் நானும் ஆயிருப்பேன்னு அனுமதி தெரியல. இதுக்கு பொதுவா பார்க்க போகும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரோ வால்மீகியோ வியாசகரோ இவர்கள் அந்த கல்வியில் நாட்டம் இல்லாதவர்கள், சந்தர்ப்பம் அவருக்கு இல்லை. இதே போன்றுதான் வரிசைப்படுத்தி பார்க்க போகும்போது குருநாதரும் திருப்பி சொல்ல போனா அவருக்கு இந்த படிப்பு இல்லை. குருநாதருக்கு படிப்பில்லைங்கிற போது அவரு தாய் கருவிலே விளையப்படும் போது எப்படி விளைந்தது, அவர்கள் பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் இதையெல்லாம் சொல்லிதான் அவங்க வளர்த்திருக்கிறாங்க. இருந்தாலும் அகசினை போல நம்ம குருநாதருடைய தாய் தந்தைகள் பூஜை செய்யும் போது இறந்து போயிடுறாங்க. இவர் இளமையில் ஆக போகும்போது இவர் கருவிலே விளைந்த அந்த சக்தி இவருக்குள்ள இருக்குது. இதை கொண்டு ஏங்கி தவிக்கும் போது அவர் ஊராக சுத்த ஆரம்பிச்சிடுறார். ஆனால் இந்த தாய் கருவிலே விளையப்படும் போகும்போது அவர்கள் கற்றுக்கொண்ட ராமாயணம் மகாபாரதம் ஏதாந்து கார்த்திகை புராணம்ட்டு அவங்க அங்கே இந்த மாதிரி உண்டு. அந்த உணர்வு மட்டும் பதிவு செய்ததை வச்சு குருநாதர் அனாரியாதான் வெளியேறாருங்க.
வெளியேறப்பும் போது அங்கங்க ஏதாவது ஒரு தொழில சேருது. 10 நாளைக்கு இருக்கிறது, 10 நாளைக்கு ஒரு சமையல் கலையை செய்யறது, சமையல் சமைக்கிறது, இப்படி ஒன்றது. இப்படியே தான் உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறார். அவர் எல்லா வழியிலும் வந்தாரு. ஆனாலும் அவர்கள் விளைத்த இந்த உணர்வுகள் தாய்க்கருவிலே விளைந்தது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் தாய்க்கருவிலே விளைந்தது பூர்வ புண்ணியம் அமைந்து சில சக்திகள் அவரை பெறக்கூடிய தகுதி பெறுது. அவர் கற்று வந்தவர் எல்லாம் எழுதவும் தெரியாது. எந்த பாஷையில எழுதினாலும் எழுத தெரியாது. சும்மா 2 கோடை போட்டு விட்டு போயிடுவார். இதுல நான் என்ன எழுதியிருக்கேன்டான்னு கேட்பாரு. போச்சு, கோடுன்னு சொன்னோம்னா போச்சு, கிறுக்கி வச்சிருவாரு. அதை கேட்டாலும் நம்ம எதுன்னு சொன்னாலும் அவருக்கு உடனே நம்மளுக்கு அந்த இது வந்துடும், கோவிச்சிருவாரு. அந்த கோபத்துக்குள்ள அவர் கண்ணுக்குள்ள இருந்து ஒரு விதமான ஒளி வரும். அந்த ஒளிகள் வரப்போகும்போது என்னை அறியாமலே என்னை அந்த உடல் இயக்கம், அந்த இயக்க உணர்வுகள் வரும். இப்ப நான் இந்த உபதேசிக்கும் போது நீங்க பார்க்கலாம், நாம் சாதாரண உபதேசங்கள் செய்யும் போது, நான் சாதாரண நிலைகள் உபதேசிக்கும் போதும் அதே சமயத்துல அந்த குருநாதர் காட்டிய வழி அந்த மெய்ப்பொருளோட எழுத்து நான் சொல்லும் போது எங்க உடல்லயே மாற்றங்கள், ரூபங்க, அந்த உணர்வுகளே ஒரு மாற்றங்கள் இருக்கும். அப்ப அந்த கண்ணுகள்லயும் ஒரு விதமான ஒளிகள் வரும். அது எனக்கே தெரியுது. அப்போ நீங்கள் நுகர்ந்து பார்க்கப்படும் போது, அந்த எண்ணத்தால் பதிவாகும் போது, எனக்கு குருநாதர் எப்படி கொடுத்தாரோ அதன் அளவரிசையில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வழியில் நாம இதுக்கு சட்டம் போட்டு எடுத்துக்கொண்டல. படித்தவர்கள் இன்னென்ன கோடிட்டு இன்னென்ன நிலைகள்ல கொண்டு போறாங்க. ஆனா அந்த வரிசைப்படுத்தி அதுல கொஞ்சம் குறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குறையாக வளர்த்துறோம். இதுல குருநாதர் காட்டிய அறுவழியில் அந்த குறைகள் எதுவாக இருப்பினும் அந்த குறைகளை மாற்றும் உணர்வுகளுக்கு தக்கவாறு எது எது அங்க மாற்றமானதோ அதே உணர்வை இங்கே விளைய செய்தான் உங்களுக்கு உபதேசமாய் கொடுக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உபதேசித்த கருத்துக்கள் வேறு, அதே கருத்துக்களின் மூலக்கூறுகளை பிரிச்சுதான் உங்ககிட்ட அதை கொடுக்குறோம். அதுதான் அந்த 3 நாள் வறட்சி சொன்னது. ஏன்னா இது நாம் பதிவு செய்துட்டோம்னா இது கண்ணன் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான் என்று சொல்வார். ஏன்னா நமக்குள் அந்த இயங்கி பெறும் அந்த கருவிலே இப்ப அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் ஒளிகளை இந்த எண்ண கருவுக்குள் உங்களுக்கு உருவாக்கப்படும் போது அந்த உணர்வின் நினைவலைகள் உங்க கண்ணுக்கு வரும். இப்ப நான் சொல்லும் போது கூர்மையா கவனிக்கிறீங்க. இதே உணர்வு என்ன செய்யுது, அந்த கருவிலே உங்களுக்குள்ள படமாக்கிறது, பதிவாக்கிறது. இப்ப நாம சொல்லக்கூடிய அந்த காந்த புலன் அறிவுகள் உள்ளுக்கு இழுக்குது. இப்ப அன்னைக்கு நான் குருநாதர் செய்த அந்த உணர்வுகள் நான் சொல்லும் போது அந்த உணர்வுகள் நான் எடுத்து வெளியில செல்லும் போது கண் வெளியாகவும் சொல் வழி கூட வெளிப்படுது. அந்த வெளிப்படும் இந்த உணர்வுகள் தான் உங்களுக்கு இந்த மூலக்கூறுல எனக்கு குருநாதர் எப்படி கொடுத்தாரோ அதை கொடுக்கிறது. ஆனா இங்க வந்தவங்களுக்கு மட்டுமல்ல, இப்ப கேட்டு நண்பர் நம்ம பல பாகங்கள் நாம் பழக போகும்போது இதே உணர்வுகள் சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் எங்கே எந்த குறைகளை நீங்க காணினும் அந்த குரு அருளின் தன்மையை இந்த குறைகளை நிவர்த்திக்கும் உணர்வலைகளாக பாய், அதை அணுக விடாது, இதை அங்க பெற செய்யும். அந்த நிலை நீங்க பெற வேணுங்கிறதுக்குத்தான் பெற செய்யுது. ஏனென்றால் இப்போ ஒருத்தர் நம்மளை கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கேவலமா பேசிய உணர்வுகள் நமக்குள் பதிவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மீண்டும் அவங்க உணர்வுகளை நமக்குள் கவர தொடங்கிறது. அப்ப அந்த கவர தொடங்கப்படும் போது அதை நம்ம இயக்காம தடைப்படுத்த பழகணும். அதுக்குத்தான் இந்த தடைகளை விதிப்பதற்கு இப்போ அந்த உணர்வுகளை எதை செய்யப்படும் போது நம்முடைய எண்ணம் அவங்க உணர்வுகள் நமக்குள் வராது, இதை தணிக்கணும்.
ஆனா அதற்கு தான் இப்ப இந்த உணர்வுகளை உங்களுக்குள் ஒவ்வொன்றையும் விரிவாக்கப்பட்டு அந்த உணர்வின் நினைவாற்றவுடன் இதை பதைச்சி தான் தொட்டு காட்டுறவங்க. இப்போ ஒரு மனிதன் பொட்டுல தொட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இந்த உணர்வை தொட்டு காட்டுறாங்க. இந்த உணர்வுகள் இதாயிடும். தொட்டு காட்டிய மனிதனுடைய நினைவுலாம் வரும். நாம இந்த உணர்வின் சக்தியும் ஞானிகள் மகிழ்ச்சிகள் எதை பெற்றார்களோ அதை ஒவ்வொரு உணர்வுகளிலும் இது அந்த உணர்ச்சிகளை பதிவு செய்யும். நமக்குள் எத்தனையோ கோடி குணங்கள் உண்டு, எத்தனையோ வகைகள் உண்டு. அதை இணைக்க வேணுங்கிறதுக்குத்தான் இதை சொல்றோம். அப்படி இணைத்தால்தான் அது உங்களுக்குள் அது கருவுற்று அந்த உணர்வின் தன்மை அந்த ஞானின் உணர்வோட வளர்றதுக்கு இது உதவும். இன்னைக்கு பத்திரிகை பார்த்தா உடனே மனம் மாறும், பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தா உடனே மனம் மாறும். நாம தியான வழி நண்பர்களே பல பேர் பாக்குறோம். அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க வீட்டுல வேறு விதமா இருப்பாங்க. எல்லாருமே அந்த வீட்டுல சேர்ந்து இருப்பாங்க. ஏதாவது ஒருத்தர் இருந்து பண்ண உடனே தியானத்துக்கு போனான்னு நான் அள்ளி கொட்டுறானு அப்படின்னு நாம போய் உட்கார்ந்த நேரத்துல பேசுவாங்க. இந்த அம்மா இப்படி பேசுது அப்படின்னு இந்த உணர்வுகள் வந்துடுச்சுன்னா அப்ப நாம எது மேல பற்று இருக்கிறோமோ அதை குறை கூறும்போது இது அதிகமா வளர்ந்துடும். அப்ப நம்முடைய வளர்ச்சிக்கு அந்த உணர்வே தடையாகுது. இப்படியும் நமக்குள்ள வந்துடும். அதே போல இப்போ இத்தகைய தீமையின் விளைவுகள் உங்களுக்குள் வராதபடி இப்ப அந்த அணுவின் தன்னை மகிழ்ச்சியின் உணர்வுகளை உங்களுக்குள் இப்போது செலுத்தப்படும் போது இந்த உணர்வுகள் வலுப்பெற செய்து நம்முடைய நினைவுகள் அவர்கள் எப்படியும் இங்க ஒரு மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெறணும் அப்படின்னு இந்த நினைவாற்றல் நமக்குள்ள வந்து உருவாகணும். அப்ப நினைவாற்றல் உருவாக போகும்போது நம் நினைவுகள் அங்கே இது அலைகளாக படரும். நம்மையும் பாதுகாக்கின்றது. அவர்கள் நம்மை எண்ணும் போது இது ஊடுருவி அவங்களை மாற்றும் நிலைக்கும் வரும். ஆனா மாற்றும் சக்தியாகவும் இது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பூமியில பரப்பவும் செய்யும். இன்னைக்கு நாம் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மதத்தின் தன்மையை அதிகமாக வளர்த்திருக்கிறோமோ அந்த மதத்தால் உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் அந்தந்த பகுதியில் அதிகமா இருக்கு. அதுல மற்ற மதத்தின் தன்மை கொஞ்சம் குறைந்திருந்தா அந்த குறைந்த உணர்வே அங்க இருக்கு. அப்போ அதிக அந்த மதத்தின் தன்மை அங்க இருக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சியும் மற்றவங்களை பார்க்கும்போது குறைத்து பார்க்கும் நிலைகள் வரும். நம்ம இந்த பூமியில் தான் வளர்றோம். ஆனா இதுக்குள்ள அதை வளர்த்து கொண்ட உணர்வலைகள் அங்கே பெருகுது. அந்த புவியின் ஈர்ப்பலைக்குள் அந்த இதுவும் படருது. நாம் எதை வளர்த்து கொண்டார்களோ அதே பகுதியில் அதிகமா பழக்கும் போது அந்த எண்ண ஊக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மற்றது அவர்களை காணும் போதெல்லாம் அந்த அவர்களின் வெறுப்பு உணர்வு இங்க வரும். இதை கண்டு அவங்க வெறுப்பு உணர்வு வரும். ஆனா கூட்டமைப்பு அதிகமா இருக்கும்போது இந்த வெறுப்பின் தன்மை வளரும். இதே போலதான் நம்ம வீட்டுக்குள்ளுக்க நண்பர்களோட நாம பழகும் போது பிறருடைய கஷ்ட நஷ்டங்களை பற்றி அவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை சொல்றாங்க. நம்ம வீட்டுல வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது கேட்கிறோம். நோயை பற்றியோ அவங்க குடும்பத்தில் சங்கடத்தை பற்றியோ சலிப்பை பற்றியோ சொல்றோம். அது சொல்லும் போது கேட்கிற உணர்வுகளும் பதிவாகுது, புவியின் ஈர்ப்பிலையும் பதிவாகுது, என்ன அலைகள் பதியும் போது செவத்திலையும் பதிவாகுது. அந்த மாதிரி கவலையும் சஞ்சலமும் பரப்பி கொண்டு வந்து அந்த வீட்டுல மரம் இடம் செடி இடம் அதுவும் கருகும். அந்த தாவர என வளர்ச்சியும் குறையும். இப்ப எந்த குறையும் தன்னை நாம் வளர்ந்தோம் அந்த எண்ண அலைக்கு வரும்போது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவரை இத்தகைய தாவர எண்ணங்களை அந்த மனங்களை நுகர்ந்து அந்த உணர்வின் எண்ணங்களாக இயக்கப்பட்டது. அதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றினான். இங்க மனமானாலும் இங்க எண்ணங்களால் உயிரணுக்கள் எண்ணத்தால் இயக்கும் நிலை. தான் சரீர யுகத்தில் அந்த நாராயணனை எடுத்துக்கொண்ட உணர்வு எண்ணங்களாக இயக்கப்படுகின்றது என்பது பொருள். வந்து சரீர யுகத்தில் வெளியில் இருப்பது இந்த யுகத்துக்குள் சென்ற உடனே எண்ணங்களாக இயக்குது. ஆக மனங்கள் ரெண்டரை கலந்து அதிலே உருவரும் எண்ணங்கள் வரப்போது அந்த எண்ணங்களும் இப்படி உருவாகும்.
இப்ப பிறருடைய எண்ணங்களும் நமக்குள் வளர்ச்சி கொண்ட நிலைகளும் இதை காட்டுவதுதான் இங்கு குருச்சேத்திர போர் என்ற நிலையும் காட்டுகின்ற. நம் உயிர் குருவாக இருக்கின்றது. நம் உடல்ல எதையெல்லாம் பதிவு செய்கின்றோமோ இவை எல்லாம் இவை அனைத்துக்கும் குருவாக இருக்கின்ற உயிர். அப்ப அதால் அரவணைக்கப்பட்ட இந்த நிலைகளில் தீமைகளை பற்றி அதிகமாக பதிவு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியில் இருக்கும். நீங்க நன்மைகளை பற்றி சொல்லும் போதெல்லாம் அந்த உணர்வுகள் முன்னணியில் இருக்கும். இதுவும் குருச்சேத்திர போறதான். நீங்க எந்த நன்மைகளும் ஒரு திருடங்கிட்ட போய் திருடனெல்லாம் மோசம்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த உணர்வின் தன்மை குருச்சேத்திர போர் இருக்கும் போது இவன் நம்மளை காட்சி கொடுத்துருவான் போறதுக்கு முதல்ல இவன் ஆளை க்ளோஸ் பண்ணணும் இந்த உணர்வுகள் தோணும். அப்ப அந்த போரிலே அந்த உணர்வின் நிலைகள் வெல்லும் போது இந்த நிலைகள் ஏற்படும். ஆனால் திருடனை பார்க்கும் போது அவனுடைய செயல்களை பார்த்த உடனே இவன் நம்மளுக்கு ஏதாவது செய்வான் போல் இருக்கு, இவனை எப்படி அகற்றுவது என்று இந்த உணர்வுகள் வரும். அதான் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் குருச்சேத்திர போர். இந்த கண்ணால் உணர்வுகளை நுகர்ந்து இந்த உயிரிலே எடுக்கப்ப அந்த உணர்வுகள் இயக்கப்படும் போதுதான் தன்னுடைய உள்நினைவுக்கும் நம் உடலிலே பதிவானதுக்கு அனைத்துக்கும் குருவா இருந்தாலும் அந்த உணர்வுக்கு அந்த குரு எதை எடுத்தாலும் இது குருவா இருக்கின்றது. எதிர்மறையாக அறக்கப்படும் போதுதான் இது உணர்வாகி எதில் வருகிறான் என்று குரு நம்மளுக்கு வழிகாட்டுறார். அப்போ இந்த வாழ்க்கையில் தீமையை அகற்றும் உணர்வின் தன்மை நாம் இப்போது சொல்லிட்டு இந்த உணர்வு நாம் பதிவு செய்து விட்டால் இது குருவாகின்றது. அப்ப அந்த தீமையின் தன்மைகள் நாம் நுகர்ந்தறிவிக்கும் போது இந்த உணர்வுப்பட்ட பின் எதற்கு நமக்குள் வைத்து குருவாக இருக்கின்றதோ அதனை நினைவாற்ற வரும்போது அதே குரு நமக்கு உணர்வாகி இந்த போர் முறையில் தீமைகளை வெல்லும் சக்தியாக பெறும். சொல்ற உங்க கேள்விக்குங்க அர்த்தமாச்சுங்களா? அப்ப நம்முடைய உணர்வு பதிவு செய்யும் நிலைகள் கொண்டுதான் இது நம்ம பல நிலைகளை உருவாக்கினாலும் இந்த உணர்வாகும். ஏன்னா அவர் அப்பல கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு குரு சக்தி கொடுத்தாரு, இதெல்லாம் இது பண்ணீங்க, உங்களுக்கு தொட்டு காமிச்சார் என்னமோ எங்க வாழ்க்கையில பார்த்தா சண்டை போடுறது, பேப்பர்ல பாக்குறது, இதையெல்லாம் பார்த்தோன்னா கெட்டதிலேயே நாங்க நுகர்ந்துகிட்டே இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு எப்பதான் நீங்க உங்களுக்கு குரு கொடுத்த சக்தி வச்சு நீங்க இதை செய்யிட்டீங்க, இப்ப எங்களுக்கு நீங்க எந்த வகையில கொடுக்குறீங்கன்னு கேட்டார் இல்லைங்களா? இப்ப நாம இப்போ எந்த வழியில இப்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உணர்வு உங்களுக்கு ஓய்வின்றி ஜீவனமாக்கி இந்த உணர்வுகள் உடலில் சேர்க்கப்படும் போது இந்த குருவால் இந்த உணர்வு பரிசீலிக்கும் போது ஆக எல்லா நம் உடல்ல இருக்கிறது அனைத்துக்கும் குருட்சேத்திரமா அமைது நமது உயிர். நாம் கேட்டிருந்த உணர்வுகள் எதுவோ திருடருடைய நிலைகளை வரப்போகும்போது அதுவும் என்ன செய்யுது, நாம இந்த மாதிரி திருடனை பற்றி செய்தா அதை எப்படிங்கிற எனக்கே நம்ம பிடிச்சு கொடுத்துருவானு இந்த போர் செய்து அந்த குரு என்ன செய்யுது, அந்த உணர்வுக்கு தக்கவாறு இதை கழட்டி விட என்னது தட்டி விட சொல்லுது. அதே சமயத்தில் நாம நியாயத்தின் நிலைகளை நமக்குள்ள இருக்கும்போது குருச்சேத்திர போர் இந்த திருடர்களை நாம் உணர்வுகள் கண்ட பின் அப்ப அது குருச்சேத்திர போரா நடத்தி நமக்குள் பதிவு செய்த இந்த குரு அவனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு நம்மை இயக்க வேண்டும். அந்த உணர்வின் மனங்கள் ஆகப்படும் போது தன்னை பாதுகாக்கும் உணர்வு கொண்டு இந்த உணர்வுகள் நம்மை இயக்குது. சொல்றவங்களுக்கு அர்த்தம். அதனாலதான் இது மூலக்கூறின் உணர்வின் தன்மையை உங்களுக்குள் ஆழ பரிசை இதுக்குதான் உங்களை இங்க வர சொன்னது. இந்த அலை இங்கேயும் பதியுது. நீங்க நண்பர்களிடத்துல பேசும்போது இதே உணர்வுகளை செய்தீங்கன்னா அவங்களையும் காக்குறீங்க, உங்களையும் காத்துக்கணும்.